திருத்தத்தை தொழிலாளர் சட்ட திருத்தத்தை ரத்து செய் ரத்து செய் குறைத்திடு குறைத்திடு. ஒன்றிய அரசு மோடி அரசு வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை வழங்கு வேலை வழங்கு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம். கொஞ்சம் பின்னாடி நிதி அமைச்சரே, தமிழகத்தைச் சேர்ந்த நிதி அமைச்சரே, நீங்கள் போட்ட பட்ஜெட்டில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. ஒன்றிய அரசு மோடி அரசு அனைத்து மக்களின் கல்வி உரிமையை மறுக்கின்ற புதிய கல்விக் கொள்கையை அனைத்து மத்திய தொழிற்சங்கம் சார்பாக இன்றைய தினம் 20ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் தொழிலாளர் விரோத மோடி அரசை கண்டித்து தொழிலாளர் சட்டங்களை முதலாளிகளுக்கு ஆதரவாக திருத்தப்பட்ட தொகுப்பை திரும்ப பெற வேண்டும், விண்ணை முட்டுகின்ற விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் அரசு துறை நிறுவனங்களில் லட்சக்கணக்கான காலி பணியிடங்களில் நிரப்பிட வேண்டும், கிராமப்புறத்தில் இருக்க 100 நாள் திட்டத்தை 200 நாள் ஆக்கி நகர்ப்புறத்துக்கு விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதே போன்று ரயில்வே, போக்குவரத்து, மின்சாரம், விமானம், துறைமுகம், நிலக்கரி சுரங்கங்கள் உட்பட அத்தனை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கையை கைவிட வேண்டும். அதே போன்று மோடி அரசாங்கத்தின் கொள்கைகளை எதிர்த்து பேசக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களை, அரசியலமைப்பின் தலைவர்களை பாரத் ஞான் சட்டத்தின் கீழ் கைது செய்து அடக்குமுறை செய்கின்ற அந்த பாரத் ஞான் சட்டத்தை கைவிட வேண்டும். சாலை போக்குவரத்து சட்டம் என்பது கார்ப்பரேட் முதலாளியின் கைக்கு செல்லக்கூடிய வகையில் திருத்தப்பட்ட அந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் வேலை நிறுத்த மறியல் போராட்டம் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஒரு போர் சூழ்நிலையில் இந்த மறியல் போராட்டம், வேலை நிறுத்த போராட்டத்தை ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒத்திவைத்து வேலை நிறுத்த மறியல் போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கங்கள் முடிவெடுத்து கோரிக்கைகளுக்கு ஆதரவாக மாவட்ட தலைநகரங்களில் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கம் எடுத்த முடிவின் அடிப்படையில் திருச்சியில BSNL தலைமை அலுவலகம் முன்பாக அனைத்து மத்திய தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜூலை 9ஆம் தேதி வேலை நிறுத்த வெற்றி பெறச் செய்வதற்கு மிகப்பெரிய தயாரிப்பு பணியில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஈடுபட இருக்கிறோம்.